டைம் இவருக்கு வந்து லவ் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுக்காதீங்க. பின்ன காம வெறி ஜாதி வெறி பிடிச்சவங்ககிட்ட எல்லாம் டாஸ்க்குன்ற பேரில் பொம்பளைங்களெல்லாம் விட்டு கொடுத்தா என்னங்க பண்ணுவான்? அவன் புத்தியை காட்டாமலே இருப்பான். டாஸ்க் கொடுக்காம அதை தான் பண்ணுறாரு. டாஸ்கில் அது பண்ணுறதுனால வித்தியாசம். அவர் என்ன பண்ணுறாருன்ற வித்தியாசமே தெரியல. எங்களுக்கு நல்லா தெரியுதேம்மா. பொண்ணு பார்வதி, இன்னொன்று திவாகர், இந்த 2 பேர் வெறும் ஒன்மோ முட்டாள்தனம். இது 2த்துக்கு தான் அவங்க பேர் போனவங்க. அப்புறம் அந்த நாய் இப்போ திவாகர் வந்து காமவெறி பிடித்த ஒரு சொறி பிடிச்ச நாயின்னு கூட சொல்ல முடியாதுங்க அவனை. ராஜகுரு என்னுடைய சின்ன வீடு என்று விளையாடியதை நான் கேட்டேன். திவ்யாவை ரூட் விட்டுனுங்கிறாங்க இந்த தீஞ்ச மூஞ்ச. இவனாலலாம் என்ன பண்ணுறது? ஏதாவது சொன்னால் பாடி ஷேமிங்கன்றவாங்க. அடா பாவீங்களா. ஆக்டிங் மாதிரி எனக்கு தோணல. அரோரா எனக்கு வாழைப்பழம் ஊட்டுறியா, அரோரா எனக்கு திராட்சை. பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் வெளியே வருது. அரோரா வாழைப்பழம் ஊட்டுறியா திராட்சை ஊட்டுறியா அப்படின்ற வகையில் வந்து அவர் காமவெறியோடு பார்த்துருக்கான் அப்படின்றத இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்கிறதுனால நம்ம கேரக்டர் அசாசினான ஒரு அம்மா இல்லை, அதனால் நம்மளால் அதை ஃபுல்லாக நம்ப முடியல. ஆனால் திவாகர் மேட்டர்ன்றதுனால நம்பிக்கலாம். வாயில் கொம்பு விட்டு ஆட்டிடுவேன்றது தான் ஒரு ராஜமாதா ஸ்டைலில் சொல்லிடுறாங்க அவங்க. வாளை விட்டு சுற்றி விடுவேன். முதல் நாள் அன்று நீர் என்ன சொன்னீர்கள்? சேவகனோடு ஓடி போய்விட்டால் என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு அடல்ட் கண்டென்ட் எடுத்துன்னு வர்றது தாங்க இந்த பார்வதியுடைய வேலை. ஐயோ, திவாகர் வந்து திவ்யாவை பார்த்து சின்ன வீடுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறது தப்புன்றாங்க அரோரா. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க பார்வதி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டைலாம் போச்சு. இது 2 நாள் ஆயிடுச்சு. சின்ன வீடு என்று அவர் அழைத்தார். ராணியுடைய தீர்ப்புன்ற பேரில் 2 பேருக்கும் பிளாஸ்திரி போடணும் அப்படின்ட்டாங்க அந்த மாறா தான் பார்வதி. அரோரா வந்து ரொம்ப கண்டாயிட்டாங்க. என் மேலே தப்பெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க அவங்க. அது நடுவில் வந்து நேராங்க அந்த திவாகர். மனுநீதி சோழன்றான், ராஜராஜ சோழன்றான். அடா பாவி. அதுக்கு நடுவில் இந்த வியானா வேற அண்ணா வேணான்ற. தளபதி உங்கள் வேலை பிளாஸ்திரி போடுறதுன்றாங்க ராணி. அதுக்கு வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, அந்த எருமாட்டை பிடிச்சி கட்டுங்க, அப்போ வந்து பிளாஸ்திரி போடுறேன். கத்தாதீங்களா என்ன கேட்குறாங்களா இவனுங்க. விஜய் சேதுபதி இத்தனை தடவை சொல்லிட்டாரு. இந்த வாரம் வந்து என்ன சொல்ல போறாரு தெரியல. அந்த நாட்டின் ராஜகுரு என்னுடைய சின்ன வீடு என்று இது நடுவில் வினோத் ஒரு பாட்டு வேற பண்ணாப்புல. வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அதுக்கப்புறம் ராணியை புகழ்றானுங்க. ஐயோ அதுலேயும் வந்தாங்க திவாகர். தாங்க முடியலங்க அவன் டார்ச்சர். பேரழகியே, என் அக்கா கண்ணழகியே. ராணியே, என் வாயில சாணியே, உன் கால் ஆணியே. ராணியே, மகா ராணியே. பின்ன தர்பீஸ் நாட்டுக்கு ராணியா இருந்த கால் ஆணி வராம என்ன ஆகும்? தர்பீஸ் நாட்டின் எப்பொழுதுமே கண்ணழகியே. எப்படி இந்த ஷோ எப்படி ஆகி போச்சு பாருங்க இந்த நாயினால. 2 தடவை இங்க தான் குலைச்சிச்சு. இன்னும் உன்ன மாதிரி மிருகத்தெல்லாம் பார்த்தா நாய் கொலையை தான்டா செய்யும். கிச்சன்ல வேலை பார்த்துட்டு அங்க தான் நாய் குலைச்சிச்சு. நீ எல்லாம் வெசல் வாஷ் பண்ண நாய் கொலைக்காம என்னடா பண்ணோம்? வந்து நான் வெசல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பயுமே அந்த ரூம்ல தான் குலைச்சிச்சு. அரோரா வந்து டாஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு குறியீடு மாதிரி போட்டு காமிச்சாங்களாம். அது ரொம்ப தப்பான். யார் சொல்றா? பார்வதி. என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள்? உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படித்தான் வெளிப்படுத்துவீர்கள். எல்லாத்துலேயும் ஒரு அடல்ட் கண்டென்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க பார்வதி. வேலையே தான். ஒரு தவறான குறியீடு போட்டு காமிச்சிட்டா அரோரா அப்படின்ட்டு அரோராவை கேரக்டர் அசாசின் தான் பண்ணுகிறாவோ. ஆனால் அம்ருவை தூயின் போயிட்டு அரோரான்றதுனால இவளுக்கு இவ்வளோ காண்டாகி போச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்து. அம்ரு பார்த்தா அவள் பக்கத்துலேயே நின்றுக்கிறான். அரோராவுக்கு கேவலமான எண்ணமா சொல்றது யாரு? பார்வதி. அவன் என்னதான் போட்டு காமிச்சான்னு நிறைய பேர் தேடினே இருக்கிறாங்க இன்டர்நெட்ல. வச்சிருந்த ஒரு பொருளை வந்து பாக்குறதுக்கு ஒரு தவறான குறியீடு மாதிரி தான் இருந்துச்சு. கேமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், வேற பலரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் பேசுறதே தான் பேசுவேன்ட்டு பேசினே இருக்கிறாங்க. இந்த இடம் வந்துட்டு சாயறதுக்கு நம்ம நடுவில் ஒன்று வச்சா ஒரு பொண்ணுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசாதமான்னு எல்லாரும் சொன்னது தப்பாகி போச்சான். யார் சொல்கிறா? பார்வதி. இவ்வளோ என்ன தான் பண்ணுறது? எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு பொண்ணு வந்து கேரக்டர் அசோசினேட் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. ஆனால் முட்டா பையன் தர்பீஸும் வந்தாங்க பார்வதிக்கு சப்போர்ட்டா. என்ன மேட்டர்னே தெரியாமல் என்ன குறியீடுனே தெரியாது அவனுக்கு. கேளுங்க, சரியான குறியீடு வரட்டும் பார்வதி. வரட்டும் பார்வதி வரட்டும் அப்படின்றேன் கேட்டதுக்கு. கேளுங்க, சரியான குறியீடு. அவங்க என்ன குறியீடு ஆபாசமா காமிச்சாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய முட்டாளா இருந்ததுன்னு இவன் ஜாதி கதையெல்லாம் பேசுறானேடா இவன். அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பான்டா இவன். 2 இதை வச்சுட்டு இப்படி சென்டர் அதெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரிகம். ஏன்னா அநாகரிகமாக முதல்ல உனக்கு தோணல. அந்த விஷம் பார்வதிக்கு தானே தோணுச்சு, பாய்சன் பார்வதிக்கு. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிற?
அரோராவை பற்றி சொல்கிறா, இவ ஆல்ரெடி பட்டாவை வந்து துஷாருக்கு போட்டாலாம், இப்போ வந்து கமருதீனுக்கு போட்டுனுக்கிறாளாம். அட பாவீங்களா. நீ ஆல்ரெடி பட்டாவை துஷார் கைக்குள்ள போட்டு வச்சுக்குது. துஷார் ஒரு வேளை கவர் போட்டு சாப்பிட்லான்னு இருந்தது கைவிட்டு போயிடுச்சேன்ற கவலையோ. எங்கிற கிரிமினல் அந்த பொண்ணு நல்ல கைக்குள்ள போட்டு ரொம்ப டேட்டி கேம் ஆடுறாங்களாம். ஐயோ, அவளுடைய அதை வச்சு ஏன் ஒரு சீப் கேம். திவ்யாவை ரூட் விடுறது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து எந்த தெருவு எந்த ஊர் தெருவு கதை கேட்குறான் பாருங்க. அதுலேயே புரியலையா, ஜாதி மேட்ருக்கு தாங்க வரேன் இவன், ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருக்கோம் அப்படின்றான். அட பாவி, இவனெல்லாம் எடுத்தான் பார்த்தீங்களா பிக் பாஸில், அவனை உதவினாங்க. எவன்டா இவனை செலக்ட் பண்ணது டேய். தாங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. அடி உதைக்கெல்லாம் கூட ரெட் கார்டு கொடுக்கலனாலும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்கணுன்றது தாங்க என்னுடைய ஒப்பீனியன். கேக்குறாரு இந்த கொஸ்டின் கேக்குறாரு, எந்த ஏரியா இந்த எஃப்ஜே வரைக்கும் சொல்கிறான், லவ் கிவ்னு பேசினார்னா என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு. இந்த மாதிரி லவ் அப்படி இப்படின்னு பேசினார்னா நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. திவ்யா கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக கை கொடுத்தா கையை போட்டு பேசிக்கிறான் இவன். கேட்டால் ஒரு ஆசை தான்மா அப்படின்றான். உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்தா அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. ஆசைதான். பொண்ணு பொண்ணுன்ற வெறியில தாங்க அலையிறான் அந்த நாய். இவனை வெளியே அனுப்புங்கடா டேய், வெளியே அனுப்புங்கடா ப்ளீஸ். லவ் 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 பொண்ணு 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 பொண்ணு. லவ் கண்டென்ட் கொடுக்கலாங்க, அதுக்குன்னு இப்படி காம வெறி பிடிச்சி ஜாதி வெறி பிடிச்சி அலைவான் இவன். நான் சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பே. ஆனால் இதுலலாம் பெரிய ஒரு புருடா வந்து வியானா சொல்கிற என்னை வந்து அவர் தங்கச்சியாக தான் பார்க்குறாரு. உங்ககிட்ட ஃபீல் ஆனதுல எனக்கு ஸ்டில் அவர் எனக்கு தங்கச்சி தான் நீ எனக்கு அண்ணன் சரி தங்கச்சி தான். டாஸுக்கு நடுவில் விக்ரமுக்கு எதிராக வன்மத்தை காக்கணுன்றதுக்காக வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அசிங்கப்படுறாங்க இந்த பார்வதி. ஐயோ, நடுவர் என்றால் வேறு, மன்னன் என்றால் விக்ரம் எவ்வளோ சொல்லி பார்த்தா, அந்த வக்கரம்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பான வார்த்தை, கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தான். அவனு கேட்குற மாதிரி இல்லை, கட்சியில் போடி அப்படின்ட்டாரு. ஓடே. ஒரு பக்கம் வாந்தி எடுக்கிறா, இந்த பக்கம் வந்து சொல்கிறா வந்தீங்க நொட்டு அப்படின்றாங்க. அடா பாவி, இதே ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். ஒரு பொண்ணு சொல்கிறதுனால அதை சாதாரணமாக விட்டுருவானுங்க இந்த பிக் பாஸ். பண்ணு ஏதாச்சும் இருக்கா, நீ ஏதாச்சும் வச்சு பார்வதி தாங்க எப்போ நொட்டுவான். ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக இவ்வளோ நொட்டுவாங்கன்னு தாங்க எனக்கு தோணுது. இவ்வளோ நொட்டியே தீரணும்.